ஹாய்மா, இன்றைக்கி பாருங்கடா, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சொல்லித்தரேன். அது இப்போ வந்து எண்ணெய் கத்திரிக்காய் இதே மாதிரி பண்ணணும். அதே மாதிரி சேனக்கிழங்கு இருக்குது இல்லையா, சாப்பங்கிழங்குன்னு சொல்லுவோம், அதையும் அதை வந்து பாயில் பண்ணிவிட்டு சால்ட் போட்டு தோலை உரித்து வச்சுக்கணும். எண்ணெய் கத்திரிக்காவை மட்டும் இது இந்த மாதிரி முழுசாக வந்து நாளாக அந்த இதோடையே கட் பண்ணிப்போம். ஆனால் அது ரொம்ப காஞ்சி போயிட்டு இருக்கிறதுனால நான் அதை கட் பண்ணி எடுத்துட்டேன். அந்த காம்போடையே அப்படியே நாளாக இந்த மாதிரி நாளாக கட் பண்ணிக்கோங்க. பார்த்துக்குங்க, பூச்சி இல்லாமல் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறமா வந்து குட்டி குட்டியாக பார்த்துக்குங்க, கத்திரிக்காய் பொறுக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து நீட்டு வாக்கில் மெலீஸாக கட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுருங்க. அதுக்கப்புறமா வந்து இதை பாருங்கள், இதுக்கு வந்து புளி ஊற வச்சுக்கோங்க திட்டமாக. அதுக்கப்புறமா வந்து இது பாருங்கள், இந்த ஐட்டம்ஸ் மசாலா ஐட்டம்ஸ் பாருங்கள், தனியா, மிளகு, இது சீரகப்பொடி, சீரகம் இல்லை சீரகப்பொடி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெந்தயம், அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு, கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு, அப்புறமா வேர்க்கடலை போட்டு எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க. காஞ்ச மிளகா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கடாயில் வந்து எண்ணெய் விட்டு ஒன்று ஒன்றா போட்டு இதை வந்து வறுத்துடணும். முதல்ல கடலைப்பருப்பு போடணும், ஏன்னா அந்த தனியாலாம் தீஞ்சு போயிடும். அதனால் முதல்ல கடலைப்பருப்பு, அப்புறம் உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் தனியா, அதுக்கப்புறம் மிளகு, சீரகம், காஞ்ச மிளகா போட்டு, அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் வறுத்த வேர்க்கடலைன்றதுனால அதுக்கப்புறம் அதை போட்டு நல்லா கமகமான்னு வாசனை வர மாதிரி வறுத்துருங்க. வறுத்துட்டு இறக்கிட்டு அதை மிக்சியில் ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு அடுத்து அதே கடாயில் நம்ம வெங்காயமும் போட்டு வதக்கிட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு, அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் இதை போட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த கத்திரிக்காவை போட்டு நல்லா வந்து அந்த எண்ணெயிலேயே கொஞ்சமாக திட்டமாக ஊற்றிட்டு நம்ம பொறுமையாக சிம்மில் வச்சு நல்லா வதக்கணும். அந்த கத்திரிக்காய் வெந்த உடனே நம்ம என்ன பண்ணணும், புளியை கரைச்சி ஊற்றிடணும். ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் நேரம் புளி கரைச்சி ஊற்றுனதை குறைச்ச உடனே சால்ட் போட்டுட்டு, அதுக்கப்புறமா நம்ம இந்த பவுடரை மிக்சியில் போட்ட பவுடரை எடுத்து அதில் கொட்டிட்டு நம்ம கலந்துட்டு இறக்கிடணும். இவ்வளோ தான்டா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. ஆனால் வீடே கமகமகமான்னு வாசனை வரும், தெரியுதுங்களா? இதுக்கு நம்ம வந்து துவரம்பருப்பு வந்து உப்பு போட்டு பருப்பு பண்ணுவோம் இல்லையா, அதை வந்து கடைஞ்சிட்டோன்னா நம்ம சாப்பாட்டுக்கு பருப்பு போட்டு சாப்பிட்டுட்டு இதை தொட்டுக்கலாம். குழம்புக்கு வந்து அதுக்கப்புறமா நம்ம அது மாதிரி சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சரியா? நான் குழம்பு பண்ணினதுக்கப்புறமா திருப்பியும் வீடியோ போடுறேன். தேங்க்யூ. இப்போ பாருங்கம்மா, இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து கடாயில் எண்ணெய் விட்டு இந்த மாதிரி வறுத்துக்குங்க. ஓகேவா? இதை பாருங்கள், இப்போ பாருங்கள், கடாயில் எண்ணெய் விட்டு கத்திரிக்காய், அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு இது மாதிரியே வந்து சிம்மில் வச்சு, இந்த கலர் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி மூடி வச்சு நம்ம பக்கத்துலேயே இருந்து சிம்மில் வச்சு அந்த எண்ணெயிலேயே அந்த கத்திரிக்காய் வந்து 3/4 பாகம் பாயில் ஆகிடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? அதுக்கடுத்து இது பாயில் ஆன பிறகு புளி கரைச்சி ஊற்றிட்டு கொதிச்சதுக்கப்புறம் அந்த மிக்சியில் பவுடர் பண்ணி போடணும். ஓகே? நல்லா வந்து 3/4 பாகம் ஆனோடனே லிட்டில் வைஸ் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு, ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது இல்லையா, அதனால தான் பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அழகாக நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா மெத்தின் ஆகிடுச்சு. அந்த எண்ணெயிலேயே வதக்கனால அந்த கத்திரிக்காயோடைய ஷைனிங் பாருங்கள், டேஸ்ட்டு வந்து ரொம்ப அழகாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்டா. இப்போ தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த புளியை கரைச்சி வச்சுருப்போம்ல, இந்த பாருங்கள், இந்த புளியை எடுத்து இதில் ஊற்றிட்டு சால்ட்டு போட்டுருங்க. சரியா? புளியை கரைச்சி ஊற்றிட்டோம். இப்போது நம்ம வந்து சால்ட்டு கரெக்டான சால்ட் கொஞ்சமாக கத்திரிக்காய் போடும்போது நம்ம வெங்காயம் வதக்கிறதுக்காக சால்ட் போட்டிருப்போம். இப்போ கொஞ்சம் சால்ட் போட்டு விட்டுருங்க. சால்ட் போட்டுட்டு இப்போ நல்லா கொதிக்கட்டும். இந்த பாருங்கள், மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுட்டேன். அது கொதிச்சதுக்கப்புறம் அதை போட்டு கலந்துடணும். ஓகே? இது சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், இட்லிக்கு தொட்டுக்கலாம், தோசைக்கு தொட்டுக்கலாம், எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? இதே மாதிரி கோவக்காய் கூட பண்ணலாம். இதை பாருங்கடா, ஃபினிஷ் ஆகிடுச்சு. பார்த்திங்களா குழம்பு எப்படி இருக்குன்னு? இது பார்த்திங்களா, நம்ம வந்து இந்த வேர்க்கடலையை விட வெள்ளை எள்ளு கூட நம்ம போட்டுக்கலாம். ரெண்டுமே வந்து நம்மளுக்கு ஹெல்த்தி தான். ஓகேவா? எள்ளு கூட போடலாம். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சரியா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கற்றுக்குங்க, சாப்பிடுங்க. தேங்க்யூ. இதை பாருங்கடா, பருப்பு பண்ணியாச்சு, சாப்பாடு நம்ம சாமிக்கு பிரசாதம் நைவேத்தியம் வச்சாச்சு. ஓகே?